welcome back to my channel. So என்னோட சேனல்ல இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது சூப்பரான ஒரு பாடி பாலிஷிங் Ubtan தான். And Ubtanனா நிறைய பேருக்கு தெரியல என்னன்னா நான் லாஸ்டா நிறைய Ubtan வீடியோஸ் வந்து போட்டுருந்தேன். அப்போ நிறைய பேருக்கு அந்த Ubtan வேர்ட் வந்து தெரியலன்னாங்க. So Ubtan பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாடி பேக். யூசுவலா Ubtanலாம் வந்து பிரைட்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. Ubtan வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பாலிஷ்டா நல்லா பிரைட்டரா ஓவரால் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு கலரா இருக்கும், பாடி ஒரு கலரா இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டேன் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த Ubtan வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பிரைட்டான க்ளோ கிடைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த Ubtan நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடியோட ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுவும் வந்து சூப்பரான ஒரு பெனிஃபிட் இந்த Ubtanல. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தானே ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். நம்ம பண்ண போகிற Ubtanல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து க்ளீனாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம Ubtanோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கடலை மாவு, கிராம் ஃப்ளார். நிறைய பேர் கடலை மாவு வீட்டிலே செய்வாங்க, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நியர் அபவுட் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். அண்ட் கடலை மாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து வீட் ஃப்ளார், கோதுமை மாவு இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கடலை மாவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். அண்ட் நான் வந்து ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட காமிப்பேன். அண்ட் அடிஷ்னலாக நான் வந்து சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டும் உங்கள்கிட்ட காமிப்பேன். அது எல்லாமே வந்து ஆப்ஷனலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சாண்டல்வுட் பவுடர். நல்லா பியூராக இருக்கிற மாதிரி சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த Ubtanல. நெக்ஸ்ட் நான் வந்து ஆப்ஸ் குட்னஸ்லேருந்து இந்த வைல்ட் டர்மரிக் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க. நார்மல் மஞ்சளோட இது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நார்மல் மஞ்சளில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லோ ஸ்டெயின் இருக்கும் ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அண்ட் Ubtanக்குலாம் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சமாவது குவான்டிட்டி ஜாஸ்தி போட்டுட்டோன்னா அந்த எல்லோ டிண்ட் எப்போவுமே இருக்கும் ஃபேஸ் அண்ட் பாடியில். ஸோ அது வந்து நார்மல் மஞ்சளில் தான் ஆகும், இந்த மாதிரி வைல்ட் டர்மரிக்கில் ஆகாது. Ubtanலாம் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அடுத்தது நான் வந்து ஆப்ஸ் குட்னஸோட ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வீட்டிலே வந்து ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வந்து செய்யலாம். ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுடராக நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், நல்லா பிரைட்டர் பண்ணும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது. ஸோ எனக்கு மில்கில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக Ubtan வந்து நான் யூஸ் பண்ணும்போது மில்க் பவுடர் ஆட் பண்ணலைன்னா மில்க் யூஸ் பண்ணிவிட்டு அது பேஸ்ட் மாதிரி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். இது மில்க் பவுடராக போட்டோன்னா ஜஸ்ட் நம்ம தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக எதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து முல்தானி மெட்டி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி மெட்டி என்ன பண்ணுன்னா உங்கள் எக்ஸஸ் ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் டெமோவோட. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி படக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் Ubtan வந்து எடுத்திருக்கேன். இங்கே நார்மலாக ட்ரிங்கிங் வாட்டர் தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணாமல் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரோஸ் வாட்டரும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும், நல்லாயிருக்கும். அது சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். நீங்கள் அது உங்கள் எவ்ரிடே லைஃப்பில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ டோனராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர். இங்கே நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணதுனால நான் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த Ubtan நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறதா இருந்தால் பேட்ச் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாலும் சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கும் சில இன்க்ரீடியன்ஸில். நம்மளுக்கு எது சூட் ஆகுது எது சூட் ஆகலாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சூட் ஆகுதா இல்லையா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் பேட்ச் டெஸ்ட். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கழுத்துக்கிட்ட வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதா இல்லை உங்களுக்கு சூட் ஆகுதான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது பர்னிங் சென்சேஷனோ இல்லைனா இச்சிங்கோ எதுவும் இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு 24 hours இருந்தால் கூட நீங்கள் 24 hours கழிச்சு கூட இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணுற கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் வெறும் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் உங்கள் பாடிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாடி பேக்காக நீங்கள் போடும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க.
இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அந்த உப்டன் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போதே நான் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணதை பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவில் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். எப்போவுமே நம்மளுக்கு எக்ஸஸ் லேயர் இந்த டெட் செல்ஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த ஹெல்ப் வந்து இந்த கடலை மாவு பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பவுடர். சாண்டல்வுட் பவுடரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கார்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஃபேஸில் அது வந்து ஃபேட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா வைல்ட் டர்மரிக், கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது வந்து ஸ்டெயின் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து அதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள்லாம் நம்ம வந்து ரெகுலராக ஃபேஸ் அண்ட் பாடியில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் அண்ட் பாடியோட ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் ஆக்கும். ப்ளஸ் வந்து காம்ப்ளெக்ஷன் ஓவராலாக வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் இந்த உப்டன்லேயே நீங்கள் வந்து தயிர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் அண்ட் பாடியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேன்லாம் ரிமூவ் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணது வந்து மில்க் பவுடர். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் பால் கூட ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் பவுடர் இல்லைனா. இப்போது நான் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ நான் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாவே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். அண்ட் மாய்ஸ்சரைசர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. பாடிக்கு அப்ளை பண்ணுறது இருந்தால் பாடி லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே வந்து அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்கின் வந்து எப்போவுமே உங்களுக்கு ட்ரை ஆகாது. நல்லா நார்மலாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ரெகுலராக சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேனிங் இஷ்யூஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நல்ல வீடியோ நெக்ஸ்ட் அக்ஷா தேங்க்மா. பாய் அண்ட் டேக் ஓகே சார். பாய். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து ஒரு ஸ்டைலிங் வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் வீடியோ லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக செலிபிரிட்டி ஸ்டைலிங் ப்ளஸ் வந்து இதோட மேக்கப் டியூட்டோரியலையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்குது.